யார் இந்த 12 நாள் வார ஜெயிச்சது? உண்மையை சொல்லணும்னா யாருமே ஜெயிக்கல. ஆனா எல்லா நாடுகளும் தான் ஜெயிச்சதா சொல்லி பரப்புரைகளை நடத்துறாங்க. இஸ்ரேல் நினைச்ச மாதிரி ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம் நின்னுச்சா? இல்ல. ஈரான்ல இருந்து யாருமே நிறுத்தினதா கன்ஃபார்ம் பண்ணல. அவங்களோட நியூக்ளியர் சைட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்ததுன்னு யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் இஸ்ரேல் வார அவங்க தான் ஜெயிச்சதா சொல்றாங்க. ஈரான் அவங்க மிகப்பெரிய சூப்பர் பவரை எதிர்த்து போராடினதாவும் அவங்களோட பீஸ்ஃபுல் நியூக்ளியர் சைட்ஸுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படலன்னு சொல்லி அவங்க தான் ஜெயிச்சதா சொல்றாங்க. ஆனா இந்த வார் மூலமா மிகப்பெரிய ஆள் சேதமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதமும் ஏற்பட்டது ஈரானுக்கு தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. USA அவங்க தான் துல்லியமா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் அடிச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு ஈரான் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையானோ இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆக மொத்தத்துல இந்த போர்ல சண்டை போட்ட நாடுகள் யாருமே ஜெயிக்கவும் இல்லை, தோக்கவும் இல்லை. உண்மையிலே ஜெயிச்சது வெப்பன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த போர் மூலமா காசை உருவாக்குனவங்க. தோத்தது அப்பாவி மக்கள் உயிரை கொடுத்து டைரக்டாவும் அவங்க டாக்ஸ் பணம் எல்லாம் கரைஞ்சு போகிறத பார்த்து மனமுருகி இன்டைரக்டாவும். ஏற்கனவே சொன்னது மாதிரி போர் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. முடிஞ்சா மக்களுக்கு நல்லது, இல்லைன்னா மக்கள் தோத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.